ஸோ ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் முன்னேறும் நினைக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஓகே, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து நம்மளை மட்டம் தட்டின குடும்பம் ஃப்ரெண்ட்ஸு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாமல் எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டிமோட்டிவேஷன் பண்ணிட்டு நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டடா அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம வந்து முதுகுலேயே குத்திட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள விட வேறு லெவலில் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை மதிப்பாங்க. அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணியே தீரணும் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டு இருப்போம். அப்படி நிறைய பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி சக்ஸஸ் அடையணும். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டு பார்த்துருப்போம். எத்தனையோ வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கூட பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காது. ஓகேங்களா, எதுக்கு நமக்கு யூடியூப்பில் சப்போர்ட்டே கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கரெக்டான கைடன்ஸே கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறோமோ அதே லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்பில் வியூஸும் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஓகே, அதுவே தெரியாமல் வந்து எக்கச்சக்கமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு யூடியூப்பில் சக்ஸஸ் அடையணும் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கைட்லைன்ஸே இல்லாமல் ஏதேதோ வீடியோ போட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. பட் இந்த வீடியோ இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐடியாஸ் உங்கள் மண்டைக்குள்ளேயே வரும். அதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அந்த மாஸ்டர் கோர்ஸுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அதில் ஒரு 5 வீடியோ பக்கத்தில் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப் நீச்சர்ஸ் பற்றி போட்டிருக்கேன். யூடியூப் நீச்சர்ஸ் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் க்ரோ ஆகணும்னா யூடியூப் நீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணும். அந்த யூடியூப் நீச்சர்ஸை வேறு லெவலில் சூஸ் பண்ணுங்கள். யூடியூப் நீச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ, எந்த கண்டென்ட்டில் வீடியோ போட போகிறீங்களோ. இப்போ நான் போகிற நீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் கைஸ். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் தான் பார்த்தீங்கன்னா போடுறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நீச். பட் உங்கள் நீச் என்னென்னு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். உங்கள் நீச் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேமிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கேமிங்லேயே எக்கச்சக்கமான நீச் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா கேமிங்லேயே ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், மினிமிலிட்டியா, டெம்பிள் ரன் ஏகப்பட்ட நீச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டெக் அப்படின்னு எடுத்திங்கன்னா டெக்கில் ப்ராடக்ட் ரிவ்யூ, ஃபோன் டிப்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமானது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும். உங்கள் நீச்சை நீங்கள் சரியாக தேர்வு பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் ஆகலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து நீட் செலக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் டுட்டோரியல் சேனல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே எனக்கு வந்து யூடியூப்பில் மற்றவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நோட்டையும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நீட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தான் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நீட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் வந்து யூடியூப் டுட்டோரியல் நீட் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணா ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கோங்க. நோட்டையும் பேனாவை எடுத்துகிட்டு யூடியூப்பில் போங்க. ஓகேங்களா, யூடியூப்பில் போய் உங்களை மாதிரி எத்தனை சேனல்ஸ் உங்கள் நீச்சில், பெரிய சேனல், சின்ன சேனல், 10 சப்ஸ்கிரைபர், 20 சப்ஸ்கிரைபர், 100 சப்ஸ்கிரைபர், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் பிஃபோர், 50,000 சப்ஸ்கிரைபர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸில் உங்கள் நீச்சில் எத்தனை சேனல்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ நீச்சர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எப்படி ப்ரோ அதை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் டுட்டோரியல் தானே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் அப்படின்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சேனல் மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது. தமிழ், ஹிந்தி, வடக்குன்னு எல்லா சேனல்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் செட்டப்னு ஒன்று வந்திருக்கு, திங்க் மீடியா. ஓகேங்களா, இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி தான் போகிறாங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 2.64 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்பர் 1. ஓகேங்களா, திங்க் மீடியா அப்படின்னு நான் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 to 1 போட்டிருக்காரு. ஓகேங்களா, இவர் என்ன போட்டிருக்காரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 7.m வியூஸு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நம்ம ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி யூடியூப் சேனல் பேசுவது எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. 886 வீடியோ போட்டிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்களா. அப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஐடியாஸின் தமிழ்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வருதா, இந்த சேனலுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்து யூடியூப் டுட்டோரியல் போடுறாங்களா, இந்த சேனலோட நேமை எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், இவங்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து உங்கள் நீச்சில் எத்தனை சேனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டாலே நீங்கள் யூடியூப்பில் 90% சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடி அதுதான் இருக்குது. ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, ஏகப்பட்ட ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் நீச்சர்ஸ்க்கான சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிடைக்கும். நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறது செல்வா டெக், என்னோட ரிலேட்டடில் உள்ள ஒரு சேனல்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து தமிழில் நான் சொல்கிறேன், தமிழில் 3 சேனல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டடாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸில் ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேமிங்கில் ஃப்ரீ ஃபயர்னு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஒன் டாப் டிப்ஸ் சொல்லி தர போகிறீங்களா, அப்படி இல்லைனா லைவ் போட போகிறீங்களா, எல்லாமே பாருங்கள். லைவ் போகிறீங்கன்னா லைவ் எத்தனை சேனல்ஸ் போடுறாங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாலே 99% சக்ஸஸ் ஆகுதுன்னா எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் ஓகேங்களா. சாரி கைஸ் ஓகேங்களா. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் எடுக்கணும் ஓகேங்களா. உங்கள் சேனலுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குக்கிங்னா ஏதாச்சும் ஒரு ரெசிபி போட்டு பாருங்கள் ஓகேங்களா. நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போடுவேன் ஓகேங்களா. உங்களால் எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹவு டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஓகேங்களா. அதில் போய் அந்த சேனலை கிளிக் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் போட்டு பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ போட்டாங்கன்னா இந்த வீடியோ போய் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஹேஷ்டாகில் போய் பார்த்தீங்கன்னா பார்ப்பேன் 1 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போட்டோடனே பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட சேனல் வரும் ஓகேங்களா. இப்போ லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஹேஷ்டாக்கு கீழே ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ லைக் அவங்க காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹேஷ்டாக் போட்டோமா, இந்த ஹேஷ்டாக்கு கீழே யூடியூப் இன் தமிழ் அப்படின்னு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 139 சேனல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி உங்கள் ரிலேட்டடாக உள்ள நீச்சஸ் சேனல்ஸை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். அது எப்படிலான்னு கேட்குறீங்க, ஏகப்பட்ட டிப்ஸ் அது மூலமாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் 2 கமெண்ட் பண்ணணும். என்னென்னா நீங்கள் என்ன நீச்சல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை சேனல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து யூடியூப் டுட்டோரியலில் நான் கிட்டத்தட்ட 450 சேனல்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதாவது 450க்கும் மேலே சேனல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு இத்தனை சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட நீச்சர்ஸில் கிடச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. வீடியோவில் தான் வீடியோ பற்றில இருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, see you, bye guys, bye வேணாலே செய்யுங்க, நல்லது நடக்கும் கைஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர்னா கேமிங்னா ஃப்ரீ ஃபயர்னா ஒரு கண்டென்ட் கிடையாது. ஃப்ரீ ஃபயரில் எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து போகிற ஆள் இருக்காங்க. எப்படின்னா இப்போ ஃப்ரீ ஃபயரில் அப்டேட் ஒருத்தவங்க போடுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரில் எப்படி டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுன்னு போடுவாங்க. நிறைய பேர் ஃப்ரீ ஃபயரில் ஒன் டாப் எப்படி அடிப்பதுன்னு போடுறாங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் ஹைட் அண்ட் பிளேஸ் போடுவாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஹைட் அண்ட் பிளேஸ் கண்டென்ட் தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரிலேட்டடான சேனல்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா. அதுக்குன்னு ஃப்ரீ ஃபயரில் போகிற எல்லா சேனல்ஸையும் எடுக்கக்கூடாது. உங்கள் நீச் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க கற்றுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் யூடியூப்பில் சக்ஸஸ் அடைய முடியும். இப்போ நான் வந்து யூடியூப் டுட்டோரியல் தான் போடுறேன். யூடியூப் டுட்டோரியலில் 1000க்கும் மேலே சேனல்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு சில பேர் யூடியூப் டுட்டோரியல்னால் எப்போவும் வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை மட்டுமே போடுவாங்க. அது என்னோட நீச்சஸ் வந்து கிடையாது. என்னோட நீச் என்னென்னா யூடியூப்பில் A to Z சொல்லி தர்றதான் ஓகேங்களா. யூடியூப்பில் லோகோவில் இருந்து பேனரில் இருந்து எப்படி வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி ஹை சிபிஎம் எடுக்கிறது, யூடியூப்பில் சிபிஎம்னா ஆர்பிஎம்னா அப்படி எல்லாமே சொல்கிறது. அந்த ரிலேட்டடாக உள்ளதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்களும் எடுக்கணுங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் என்ன நீச்சஸ் எடுத்துருக்கீங்க, நீங்கள் எடுத்த நீச்சர்ஸில் எத்தனை சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றில இருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பாய், see you, bye, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.